நம்முடைய பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் இணைந்திருக்கிறார். திரு கோட்டீஸ்வரன், செங்கோட்டையன் என்ன தவறா பேசிட்டார்? எல்லாரும் ஒன்றிணையணும், எவ்வளவோ பொறுத்துட்டோம், இதுக்கு மேல பொறுக்க முடியாதுன்னு சொன்னது தவறா? இப்போ செங்கோட்டையனை பொறுப்புகள் இருந்து நீக்கி இருப்பதன் மூலமாக அதிமுக ஒற்றுமை குரல் வந்தாலே இபிஎஸ் நீக்குகிறார் அப்படின்ற அந்த பொருள் படுறாதா? மூத்த பத்திரிகையாளர் அண்ணன் துரைக்கருணா அவர்கள் இந்த கருத்தை வந்து அடிக்கடி சொல்லுவார். நிர்வாகிகள்லாம் ஒன்னா தொண்டர்களோட நியாயமான கோரிக்கை அது கருத்துன்னு. பத்திரிகையாளர்களோ இல்ல வியூக வகுப்பாளர்களோ இல்ல வாக்கு செலுத்துற மக்கள் அது மாதிரி சொல்லலாம். ஒரு கட்சியில் இருக்கும்போது கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எதிர்த்து பொதுச் செயலருக்கு 10 நாள் நீங்க அவகாசம் கொடுத்தீங்கன்னா பொதுச் செயலாளர் வேடிக்கை பார்ப்பாரா சொல்லுங்க? அதிமுகல எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் ஆனதான் உங்க பிரச்சனையா, இல்ல அவரு பொதுச் செயலாளருக்கு நாங்க மதிக்க மாட்டோம் அப்படின்றது உங்க கொள்கையா? இந்த எல்லாரையும் ஒண்ணு சேர்க்கணும்ன்ற கருத்து இது புது கருத்து இல்ல, 2 வருஷம் 3 வருஷமா இருக்கிற கருத்து. நான் முன்னாடியே நிறைய வாட்டி பதிவு பண்ணிருப்பேன். அவரோட நோக்கம் நியாயமானது, தர்மப்படி கரெக்ட், அது தொண்டர்களோட விருப்பம், அதெல்லாம் கரெக்ட். ஆனா போற பாதை சரியில்லை. இதை நீங்க என்ன பண்ணணும்னா பத்திரிகையாளரை கூப்பிட்டு பிரச்சாரம் போற மாதிரி வண்டியில போய் டாடா காட்டிக்கலாம் பண்ணாம நேரா வீட்டுக்கு போய் 1/2 மணி நேரம் ஆகுது, 1 மணி நேரம், அதனால வெயிட் பண்ணி நான் பார்க்கணும், பேசணும். எடப்பாடி பழனிசாமி தானே என்னோட ஜூனியர் தானே, நான் கட்சியில சீனியர், நான் சொல்றேன், என் பேச்ச கொஞ்சம் கேளு. நீதான் முதலமைச்சரா உட்காரணும், நீதான் பொதுச் செயலர் ஆகணும், இதுக்கு இதெல்லாம் நம்ம பண்ணோம்னா இதெல்லாம் நடக்கும். நீங்க 3 வாட்டி சொன்னாலும் சரி, 6 வாட்டி சொன்னாலும் சரி, எனக்கு வந்து அதிமுக திருப்பி ஆட்சி வரணும்னு கொஞ்சம் கொஞ்சமா அவர் மனசை கரைச்சி அவர் எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாருன்னா அது கரெக்டான ஒரு வழியா போயிருக்கும். அதை விட்டு 10 நாள் அவகாசம் தரேன், நீங்க போற அந்த எழுச்சி பயணத்துக்கு நான் வரமாட்டேன், நான் ஆனதை பார்ப்பேன், அதுக்கப்புறம் இல்லைன்னா நான் ஒரு சில முடிவெல்லாம் எடுக்கணும் போது நீங்க எதுக்கு 10 நாள் வரலாம் அவகாசம் விட்டோம்? ஆனா நான் இப்போ இது வந்து செஸ்ல காய் நகர்த்துற மாதிரி சதுரங்க ஆட்டத்துல அந்த மாதிரி இப்ப அவரு ஒரு காயை நகர்த்தினாரு, இவரு காயை நகர்த்துறாரு. அதாவது மூத்த நிர்வாகி, முன்னோடி கழக அமைப்பு செயலாளர், ஈரோடு மாவட்டத்துல இருந்து ஒரு முக்கியமான ஒரு தலைக்கட்டு, ஒரு மாவட்ட செயலாளர், எம்எல்ஏ, அவரு ஒரு சில விஷயங்களை பண்ணும்போது முன்னாள் முதலமைச்சர், கட்சியில ஒருங்கிணைப்பாளராக இருந்தாரு, பொதுச் செயலராக இருக்காரு, எதிர்கட்சி தலைவர், 50-60 சட்டமன்ற உறுப்பினர்கள் நான் சொன்னா கேட்பாங்கன்னு இருக்கும். அப்ப அவரோட ஈகோ நீங்க டச் பண்ணிட்டீங்க. அப்ப என்னன்னா இதுல கூட பாருங்க, கால்குலேட்டட் ரிஸ்க் தான் எடுத்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி. நீ ஒரு வினை ஆட்டுறனா அதற்கு நான் எதிர்வினை ஆட்டுறேன். நீங்க சொல்ற மாதிரி அந்த 10 நாளுக்குள்ள என்னால சொல்ல முடியாது. டிசம்பர் வரலாம் இருக்கு, நவம்பர் வரலாம் இருக்கு. இது ஆற போட்டு விட்டுருந்தா கூட முடிஞ்சிருக்கும். அவசரப்பட்டு அவசர கோலத்துல ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் என்ன பண்ணாரு, அமித்ஷாவும் மோடியும் சொல் பேச்சு கேட்கல, அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு அவர் ஃபர்ஸ்ட் கூட்டணி விட்டு வெளியில போறாரு. அதுக்கு தொடர்ச்சி அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு, டிடிவி தினகரன் விஜய் அவர்களை பாராட்டி பேசுறேன் அது இதுன்னு சொல்லிட்டு அவரு இன்னைக்கு பிரஸ் மீட்ல பாருங்க டிடிவி கொஞ்சம் மெலோட ஒண்ணா இருக்காரு. அதுக்கப்புறம் அது அந்த சூட்டோட சூட்டாவே வந்து செங்கோட்டையன் அவர்களும் இந்த 10 நாள் கெடு. நீங்க எடப்பாடி பழனிசாமி இடத்துல இருந்து பாருங்க, அவர் வந்து ஒரு டால் லீடரு, அவர் டவரிங் பர்சனாலிட்டி, ஐயா காமராஜர் மாதிரி இருப்பாரு, அண்ணா மாதிரி எல்லாரையும் ஏத்துக்குவாருன்னு நினைக்க முடியாது. எடப்பாடி பழனிசாமி அவர்களா பார்க்கணும். அம்மையார் ஜெயலலிதா மாதிரி நீங்க எல்லாரையும் சேர்த்துக்கணும், எம்ஜிஆர் மாதிரி சேர்த்துக்கணும்னா அவர்களோட ஆளுமை வேற, திறமை வேற. இவரோட ஆளுமை திறமை வேற இல்லன்றது அவருக்கு தான் தெரியும். அது போக பார்க்கணும். செஸ்ல ஒரு காய் நகர்த்துற மாதிரி அப்படின்னீங்க. ஆனா எதிராளியினுடைய காயினை வெட்டினா பரவாயில்ல, சொந்த கட்சியில இருக்கவங்களே ஒவ்வொருத்தரா வெளியில போயிட்டு இருக்காங்களே. இன்னைக்கு செங்கோட்டையன் போயிட்டாரு, அன்வர் ராஜா போயிட்டாரு, முன்னாடி இருந்த ஓபிஎஸ், தினகரன் அப்படின்னு எல்லாருமே போயிட்டாங்க. சொந்த படையில இருந்து ஒவ்வொருத்தரா வெளியே போறாங்களே. கரெக்ட், சொந்தத்தினர் ஒவ்வொருத்தரா போலங்க. இன்னும் அந்த செங்கோட்டையன் வந்து போல, கட்சியில பதவியில இருந்து நீக்கி இருக்காங்க, ரைட்டுங்களா? அவர் கட்சியில இருந்து நீக்கல, பதவியில இருந்து விடுவிக்கப்பட்ட செங்கோட்டையன் வண்டியில கூட வருது ஒரு 5 ஒன்றிய செயலாளர், அதுக்கப்புறம் தகவல் நுட்ப பிரிவு ஐடி விங்ல இருந்து. இப்போ ஒன்றிய செயலாளர்களா நீக்கிறாங்க. என்ன அர்த்தம்னா, எதனா ஒரு மாவட்டத்துல இனிமேல்ட்டு நாங்க பொது செயலாளருக்கு அழுத்தம் கொடுக்குறோம், தலைமைக்கு நாங்க கோரிக்கை வைக்கிறோம், யாருன்னா புறப்பட்டு வந்தீங்கன்னா நான் பஸ் எடுத்துன்னு ஊரா போயிட்டு திமுக எதிர்ப்பு வாக்குகளை வாங்குறதுக்கு நான் பயணம் போயிட்டு இருக்கேன். அதுக்கு நடுவுல இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க எல்லாம் யாருன்னா பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதுதான் முடிவு அப்படின்றத ஆல்ரெடி சொல்லி இருக்கிறார். முடிஞ்சு போச்சு கதண்டு திருப்பி பண்ணதுனால அந்த செங்கோட்டையன் போன்ற அமைச்சர்கள் போய் பார்த்தாங்க, அது அவங்க அடுத்தடுத்து வெளியில வருவாங்கன்னு சொல்லப்பட்டப்போ இது அவங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியா பாக்குறீங்களா? ஒட்டுமொத்த கட்சிக்கும் இதுக்கப்புறம் இந்த கருத்தை யாரும் பேச மாட்டாங்க. அவருக்கே தெரியுங்க, அவரே போறாரு, போடியில போறாங்க, தேனியில போறாங்க, பிரச்சாரம் பாக்குறாங்க. என்ன கட்சிக்கு அங்க செல்வாக்கு இருக்கா இல்லையான்றதெல்லாம் கணிக்கக்கூடிய சக்தி இருக்கும். இவ்வளவு கிளை கழகத்துல இருந்து வந்தவர், அப்ப அந்த விஷயங்கள் தெரியும். நீங்க வந்து ஒரு ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, ஒரு பொலிட்டிக்கல் லீடரை வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு ஆட்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு ஆலோசனை சொல்றவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரியும், அதற்கு உண்டான நேரத்தை கொடுக்கணும். பீகார்ல தேர்தல் நடக்கிறதுனால பிஜேபி வந்து அங்க உட்கார்ந்துட்டு இருக்கு. பிஜேபி வரும், பிஜேபி வந்து சரி செய்யும், அந்த முயற்சியில இருக்கு. இப்பதான் டிடிவி தினகரன் பேசிட்டு இருக்காரு.
ஆனா என்ன புண்ணியம், நேற்று வந்து நீங்க வந்து லைவ் ப்ரோக்ராம் வச்சு அதை எல்லாத்தையும் காட்டி அதிமுக பலவீனம் வந்து வலுவடைந்தது அப்படின்லாம் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணும்போது, எடப்பாடி பழனிசாமி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணதுன்னு சொல்லுவாரு. சரிப்பா என்னப்பா 3 சீட்டு போதப்பா, 230 நாள்ல 3 கழிச்சுக்கிறோம் போ, நான் எதிர்கட்சி தலைவராக கூட உட்காந்துக்கிறேன். நீங்க நான் முதலமைச்சர் ஆகக்கூடாது, நான் பொதுச் செயலாளர் இருக்கக்கூடாது நீங்க பண்றீங்கல்ல, உங்களுக்கும் இல்ல அப்படின்னு அந்த மனநிலைக்கு போனாதான் என்ன பண்ணுவீங்க? அதாவது இவங்களாச்சும் யாருன்னா ஒருத்தர் எங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் எங்களோட முதல்வர் வேட்பாளர் யாருன்னா ஒருத்தர் சொல்றாங்களா? காலம் சொல்லும், கடந்து சொல்லும், டிசம்பர்ல சொல்லுவோம் தானே சொல்றீங்க. அப்ப அவரு எப்படி உங்களை நம்புவாரு? நீங்க வழக்கு போட்டு வச்சிருக்கீங்க, அந்த வழக்கை வித்ட்ரா பண்ணுங்க, வாபஸ் வாங்கினாலும் பண்ண மாட்டேன்றீங்க. அதாவதுங்க இது வந்து முழுக்க முழுக்க இந்த செய்தி இது எல்லாமே வந்து திமுக கட்சியினருக்கு உற்சாகம், எதிர்கட்சியினருக்கு சந்தோஷம். இது அப்படிதான். அதாவது இவங்களுக்குள்ள அச்சுக்குனால வீடு 2 பட்டா கூட்டடிக்கு கொண்டாட்டம் என்று ஆங்கிலத்தில் சொல்றாங்க. அந்த மாதிரி ஆளுங்கட்சி எதிர்கட்சி மற்ற அதாவது அதிமுக எதிர்த்து இருக்கிறவங்க இது ஒரு சந்தோஷமான செய்தி. இது வந்து கட்சிக்கு நல்லதில்லை. ஏன் அப்படின்னா செங்கோட்டையன் அவர்களும் வந்து ரெட்டலைக்கு தான் ஓட்டு கேட்டவர். இன்னும் அந்த கட்சி விட்டு நீக்கப்படல. ஒருவேளை அவர் பிரச்சாரம் பண்றாலும் அவர் ரெட்டலைக்கு தான் ஓட்டு கேட்பாரு. உட்கார்ந்து பேசி தீக்கிற ஒரு விஷயத்த இவங்க ஆளாளுக்கு அறிக்கை விட்டு பத்திரிகையாளரை சந்தித்து அது ஒரு விவாதமாயி அது ஒரு பேசு பொருளாகி இடியாப்ப சிக்கலாகி போய் நிக்குது. நேச்சுரலா அழகா ஸ்லோவா நடக்க வேண்டிய ஒரு விஷயத்த கெடு எல்லாம் வைக்க, நீங்க எப்பவுமே தலைமைக்கு எல்லாம் கெடு வைக்க கூடாது. தலைமைக்கு நீங்க கெடு வைக்கிறீங்கன்னா கட்சி விட்டு போயிடணும். அதான் ஆகுது. இப்ப இவர் என்ன பண்ண போறாரு? இப்போ ஆப்ஷன்ஸ் பாருங்க, திருப்பி மட்டும் செங்கோட்டையன் கிட்டே போகுது. செங்கோட்டையன் தனியா போய் கட்சி நடத்துறாருன்னா என்ன நிலைமை ஆகும்? அதேதான். இது வந்து இவர்கள் இனிமேல்ட்டு வந்து கொஞ்சம் யோசிக்கணும். நான் என்ன நினைக்கிறேன்னா இது வந்து அந்த ஒரு கோவத்துல எடுத்த ஒரு முடிவா பாக்குறேன். உட்கார்ந்து திருப்பி பேசும்போது செங்கோட்டையன் அவர்களுக்கு மீண்டும் அந்த பதவி எல்லாம் திருப்பி கொடுக்கப்படும்ன்ற மாதிரி நான் புரிஞ்சு கொள்றேன். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவசரத்துல பண்ணியிருக்காரு. மேபி திருப்பி அதை ரீகன்சிடர் பண்ணுவார். மற்றவர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் மற்ற முன்னோடிகள்லாம் அப்படி விட மாட்டாங்க. கண்டிப்பா அவங்க பேசுவாங்க. இல்ல செங்கோட்டையன் அடுத்த நகர்வு எடுக்காம இருந்தா திரும்ப இபிஎஸ் அவரை வந்து பதவி கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு, அப்படித்தானே? வாய்ப்புகள் 100% இருக்கு. காரணம் என்னன்னா அம்மையார் ஜெயலலிதா இந்த மாதிரி எல்லாம் ஆயிருக்கு, இந்த மாதிரிதான் பண்ணிருக்காங்க. அதாவது இது என்னன்னா கிட்டத்தட்ட செங்கோட்டையன் ஐயா சொன்னதே திருப்பி அவருக்கு நடக்குது. யாராவது தவறு பண்ணிருந்தா தாயத்தோடு மன்னித்து மறப்போம் மன்னிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டிசம்பர் மாசத்துல மறப்போம் மன்னிப்போம் சொல்லிட்டு சரி செய்யும் போதோ இல்ல அதற்கு முன்னாவே இவர்களுக்கு பறிக்கப்பட்ட பதவி கூட திருப்பி கொடுக்கப்படும். ஆனா அமைதி காக்க வேண்டும். அதுதான் இப்ப அவர் சொல்ற மெசேஜ். நான் கட்சியில இருந்து தூக்கல, விளக்கம் கேட்கல, பதவியை வண்டி பறிச்சிருக்கேன். ஆனா அதிமுக தொண்டன்ற அந்த அங்கீகாரத்தை நான் எடுக்கல. இந்த நொடி வரணும், நான் நினைச்சா எடுக்க முடியும், ஆனா நான் அதை டச் பண்ணல அப்படின்னு சொல்லாம சொல்லியிருக்காரு. நன்றி திரு கோடீஸ்வரன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.